வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் ஒரு பசுவை வளர்த்து வந்தான். அந்த பசு தினமும் அதிக பால் கொடுத்ததால் அவன் அதை விற்று நல்ல வருமானம் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தான். காலம் சென்றது. ஒரு நாள் அந்த பசு கருவுற்றது. அதனால் சில நாட்களுக்கு பால் வராமல் போனது. ஆனால் அதற்கான காரணம் தெரியாத அந்த மனிதன், இப்போ பயனே இல்லாத மாடு எதற்கு என்று கோபத்தில் அதை அடித்து விரட்டினான். தன் வயிற்றில் இருக்கும் குட்டியுடன் அந்த பசு தனியாக அடர்ந்த காட்டுக்குள் சென்றது. யாரும் இல்லாத அந்த காட்டில் மிகுந்த வேதனையுடன் அது தனது கன்றை பெற்றது. அந்த நேரத்தில் ஒரு இளவரசி அந்த வழியாக வந்தாள். அவளை பார்த்த அந்த பசு தன் துயரத்தோடு கேட்டது, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், என் கன்றை நீ எடுத்து சென்று நல்லபடியாக வளர்க்க முடியுமா என்று. ஆனால் அந்த இளவரசி அதை கேலி செய்தாள். நீ ஒரு சாதாரண பசுதான், உன் கன்றை நான் ஏன் வளர்க்க வேண்டும் என்று அவமதித்தாள். அந்த வார்த்தைகள் அந்த பசுவின் மனதை ஆழமாக காயப்படுத்தின. அப்போது அந்த பசு கோபத்துடனும் மனவேதனையுடனும் ஒரு சாபம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். நான் என் குட்டியை எவ்வளவு துன்பத்துடன் பெற்றெடுத்தேனோ அதைவிட பல மடங்கு வலியை நீ பிரசவிக்கும் போது அனுபவிப்பாய் என்று. அந்த சாபம்தான் பின்னர் எல்லா பெண்களுக்கும் ஏற்பட்டதாக ஒரு பழமையான ஐதீகம் கூறுகிறது. ஆனால் அந்த வலி ஒரு தண்டனை இல்லை, ஒரு புதிய உயிரை உலகிற்கு கொண்டு வர ஒரு தாய் அனுபவிக்கும் வலி. தாயின் அன்பு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. நீங்களும் உங்க அம்மாவை நேசிச்சா அம்மான்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.